கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் ஹாஸ்டல் லைஃப்க்கு அப்புறம் இப்பதான் வீடு ஷிஃப்ட் பண்றேன். நான் சுபத்ரா. இது என்னோட சேலஞ்சுல 51வது வீடியோ. ரொம்ப பெரிய பிளானிங் இல்லனாலும் 1 மந்த்ல சீக்கிரமா வீடு தேடி எல்லா திங்ஸும் வாங்கி ஹாஸ்டல்ல இருந்து எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணி ஆட்டோல வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹாஸ்டல்ல இருந்து மாறுறதுனாலும், புது ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஹாப்பியா அங்கிருந்து மூவ் ஆகிட்டோம். இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடிக்கு ஒரே ஒரு தடவ தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்ததில்ல. இது சிம்பிளா குட்டியா இருக்கிற ஒரு 1 பிஹெச்கே தான். எங்க 4 பேருக்கு இது போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போதும். டிசம்பர் 1ஆம் தேதி பால் காய்ச்சினோம். ஆனா நாங்க முந்தின நாளே வந்து இங்க இருந்துட்டோம். ஏன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. கிளீன் மட்டும் பண்ணி ஹவுஸ் ஓனர் எங்ககிட்ட கீ குடுத்துட்டாங்க. மத்த எல்லா வேலையும் நாங்க தான் பண்ணிக்கிட்டோம். நாங்க பால் காய்ச்சற டைம்ல இங்க புயல் இருந்துச்சு. 3 நாளும் நல்ல மழை. நாங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆகுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா மழை பெஞ்சுகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி வந்து பால் பொங்கி வந்துருச்சு. பாலும் காய்ச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு தனி ஸ்பேஸ், நம்ம தான் இனிமே குக் பண்ண போறோம். எல்லாமே ஹாப்பியா இருந்துச்சு. ஒண்ணே ஒண்ணு என்ன அப்டின்னா, மணி மேனேஜ்மென்ட் தான். பட்ஜெட் ரொம்ப முக்கியம் பிகிலு அப்டின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தோம். முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கு இங்க தனியா குட்டியா ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. இனிமே வர வீடியோஸ்ல நான் இத எப்படி செட் பண்றேன் அப்டிங்கிறத பார்க்க போறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.